இங்க நம்ம பிரச்சனையவே நம்மளால டீல் பண்ண முடியல. ஒரு ஆதிக்கத்தால் நாம் ஒடுக்கப்பட்டு தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ரோட்டுக்கு தான் வந்தாகணும். முதலமைச்சரா இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சரா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி, உலகத் தமிழர்களிலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட தமிழர்களாக இன்றைக்கு இருப்பது தமிழ்நாட்டு தமிழர்கள் தான். இந்த உண்மையை பேசணும். நம்ம உலகத் தமிழர்களில் இன்றைக்கு மிகவும் ஒடுக்கப்பட்ட தமிழர்களாக இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். நாம் மிகப்பெரிய ஒடுக்குமுறையை சந்திக்கிறோம். நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. என்ன உரிமை இன்னைக்கு இருக்குது நமக்கு சொல்லுங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பட்டியல் எடுப்போம். இப்பவும் போய் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மொழி சிறுபான்மையினர் எத்தனை பேர் இருக்காங்க நீதிபதிகளா? லாஜிக்கா தானே எதையும் பார்க்கணும். அதிகாரத்தில் என்னவாக இருக்கிறார்கள்? ஒன்றிய அமைச்சர்களில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒன்றிய அமைச்சரவையை தீர்மானிக்கக்கூடிய அதிகார பொறுப்புகளில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு அரசியல் பாருங்க. அப்ப பெரியார் கண்ணாடியாக நின்று நமக்கு காட்டியது அசல் பகையை. அசல் பகையை இன்றைக்கு இவர்கள் காட்டுவது அசல் பகை அல்ல. பெரியாரை, அவர் காட்டிய அரசியலை நாமே சரியாக உள்வாங்கிக் கொண்டு களத்திற்கு போக வேண்டும் என்கிற தெளிவு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலின் போது நான் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வேட்பாளர், தோழர் எழும்பூர் தொகுதியினுடைய வேட்பாளர். தேர்தல் நாளன்று தோழருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா என் வாக்கு இங்கே இருக்கு எழும்பூர்ல, அங்கே மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லாம கொள்ளாம நான் அங்கே வேட்பாளர், நான் ஒவ்வொரு பூத்துக்கும் போனோம். அங்கே அவர் என்ன கூட்டிட்டு போறதுக்காக ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தாரு. சொன்னா விடமாட்டாருங்கிறதுனால சொல்லாம ஓடி வந்துட்டேங்க. வந்து தோழருக்கு வாக்களிச்சுட்டு திரும்ப போய் அங்க போய் நல்ல பிள்ளை போல 3 மணிக்கு நின்றுட்டேன் பூத்துல. காலையில இருந்து எங்கேயா போன, எல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேட்பாளர் இப்படி போலாமான்னு ரொம்ப கடிந்து கொண்டார். ஆனாலும் எனக்கு என்னவென்றால், ஒரு ஓட்டில் தோழரின் வெற்றி வாய்ப்பு பறிபோய்விட்டால் அது எனக்கு எவ்வளவு பெரிய சங்கடமாயிடும். ஏன்னா எனக்கு இங்க ஓட்டு இருக்கு. ஒரு ஓட்டில் தோழரின் வெற்றி வாய்ப்பு பறிபோய்விட்டால் என்னவாகுவது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருந்தது. இப்போ நம்ம ஓட்டை கையில் வச்சிருக்கிறோம். அந்த ஓட்டு அவருக்கு போக வேண்டிய ஓட்டு. எப்படி நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போட போறாங்க, நாம நின்றாலும் இங்கே நிற்காவிட்டாலும், வலம் வந்தாலும் வலம் வராவிட்டாலும் நமக்கு போட வேண்டியவர்கள் போடுவார்கள், நாம் போய் அவருக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கு எப்படி வாகனத்தை விரட்டி பிடித்து வந்து ஓட்டு போட்டுட்டு போனோன்னா அப்படிதான் இன்னைக்கு வந்தேன். ஏன் இதை இன்னைக்கு சொன்னேன்னா, இன்னைக்கு நான் வண்டியில வர வர கார்த்திகன் எனக்கு போன் பண்ண எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அவரால் நம்பவே முடியல. அதை நான் சொன்ன பிறகு அவரால் அதை நம்பவே முடியல. இப்படியுமா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அப்படித்தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நாம் கொள்கை வழியில் இணைக்கப்பட்டிருப்பவர்கள். அவர்கிட்ட நான் பேசிக்கல, என்கிட்ட அவர் பேசிக்கல. ஆனால் அந்த உணர்வு நம்மை வழி நடத்துகிறது. அதுதான் முக்கியமானது. அதற்கு இன்றைக்கு 2 பேரும் வென்று சட்டமன்றத்தில் சென்று ஐயா பெரியாரின், புரட்சியாளர் அம்பேத்கரின் சமூக நீதி கோட்பாடுகளை உரத்து முழங்குகிற, இந்த கொள்கைக்கு உண்மையாக இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பெரியார் கண்ணாடி. ரொம்ப யோசிச்சு ஒரு சிறப்பான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் பெரியார் நம் கண்ணாடி, நம்மை காட்டிய கண்ணாடி, நம்மை நமக்கே எடுத்து காட்டிய கண்ணாடி. நம் முகத்தில் அழுக்கு இருக்கிறதா, நம் முகத்தில் புண்ணு இருக்கிறதா, நம் உடலில் அழுக்கு இருக்கிறதா, ஏதும் பிரச்சனை இருக்கிறதா, அது சீர் செய்யப்பட வேண்டுமா, தலை முறையாக இருக்கிறதா, சிகை அலங்காரத்தோடு இருக்கிறதா அல்லது அலங்கோலமாக இருக்கிறதா என்று நம்மை, நம் நிலையை நமக்கு காட்டுவது கண்ணாடி தான். அன்றாடம் பார்க்கிறோம், அவ்வப்போது பார்க்கிறோம், நம்மை சீர்படுத்திக் கொள்கிறோம். கண்ணாடியை பார்த்துத்தான் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்கிறோம். நம்மை சீர்படுத்துவதற்கு நமக்கு பயன்படுகிற ஒரு கருவி கண்ணாடி.
அப்படித்தான் நாம் கடவுளின் பெயரால் என்னவாக இருக்கிறோம், மொழியின் பெயரால் என்னவாக இருக்கிறோம், சமுதாயத்தின் பெயரால் என்னவாக இருக்கிறோம், இனத்தின் பெயரால் என்னவாக இருக்கிறோம் என்று நம்முடைய அசல் நிலையை நமக்கு காட்டிய கருத்தியல் கண்ணாடி தந்தை பெரியார். ஐயா ஜெயராஜமூர்த்தி பேசும்போது சொன்னார்ல, மொழியை பற்றிய பெரியாரின் மதிப்பீடு. எனக்கு தேசாபிமானமும் இல்லை, பாஷாபிமானமும் இல்லை. இந்த 2 வரிய மட்டும் கேட்டோம்னா கோபம் வந்துடும் நமக்கு. மொழி எவ்வளவு பெரிய நம்முடைய உணர்வு. அந்த மொழி அபிமானம் தனக்கு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார. நாடு தேசம் என்பது எவ்வளவு நம்முடைய குருதியோடு கலந்த ஒன்று, அதன் மீது அபிமானம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார அப்படின்னு அந்த 2 வரியை மட்டும் எடுத்தா கோபம் வரும். இப்ப அப்படித்தான் எடுக்கிறாங்க, நடுவுல உருவுறாங்க, முன்னையும் வெட்டிடுறாங்க, பின்னையும் வெட்டிடுறாங்க. பெரியார் எந்த சூழலில் அதை சொன்னார், எதற்காக சொன்னார், என்ன காரணத்திற்காக சொன்னார், எந்த பின்னணியில் சொன்னார் என்பதை முற்றாக மறுத்து விட்டு அல்லது மறைத்து விட்டு துண்டா 2 வரியை மட்டும் எடுத்து பார்க்கறாங்க. அப்படி எடுத்து பார்த்தால் எனக்கு தேசாபிமானமும் இல்லை, பாஷாபிமானமும் இல்லை. பெரியார் பார்க்கிறவனுக்கு கோபம் வந்துடும். எனக்கு தேசாபிமானமும் இல்லை, பாஷாபிமானமும் இல்லை, மனிதாபிமானம் மட்டும்தான் எனக்கு உண்டுன்னார். 3வது வரியை படிச்சாதான் பெரியார் சொல்லுவது என்ன என்பது நமக்கு விளங்கும். இப்ப தேசாபிமானத்தை மட்டும் எடுத்துக்கங்க. தேசாபிமானம், பாஷாபிமானம். இப்போ ஈழத்துல பிரச்சனை. இப்ப ஈழ பிரச்சனையை வைத்துத்தானே இங்கே ஒரு அரசியலை இப்போது அவர்கள் நம்மை எதிராக கட்டமைக்கிற அரசியலை செய்யறாங்க. இப்போ மொழி தேசாபிமானம் பாஷாபிமானம்னு பார்த்தா இப்ப நமக்கு ஈழத்திலையும் பிரச்சனை இருக்கு, பாலஸ்தீனத்திலையும் பிரச்சனை இருக்கு. ஈழத்துல ஏன் குரல் கொடுக்கிறோம்? நம்முடைய மொழியை அடிப்படையாக கொண்ட நம் மொழி உறவுகள், இன உறவுகள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதிப்பு, அதனால கொடுக்கிறோம். அப்ப இதுக்கு மொழி அபிமானம் இருந்தா போதும் அங்க குரல் கொடுக்கிறதுக்கு. தேசம் வேற வேற இல்ல, இது வேற நாடு, அது வேற நாடு. அப்ப அங்க எது நம்மளை இணைக்குதுன்னா மொழி மட்டும்தான் இணைக்குது. இப்ப பாலஸ்தீனத்துல பாதிக்கப்படும் போது நம்ம குரல் கொடுக்கிறோம்ல, அவன் வேற மொழி, நம்ம வேற மொழி, அவன் வேற இனம், நம்ம வேற இனம், அவனுக்கு ஏன் குரல் கொடுத்தோம்? மனிதாபிமானம் தான். அப்போ தேசாபிமானமோ பாஷாபிமானமோ ஒன்றை தீர்மானிக்காது. எது தீர்மானிக்கும்? மனிதாபிமானம் தான் ஈழத்தையும் தீர்மானிக்கிறது, பாலஸ்தீனத்தையும் தீர்மானிக்கிறது. அப்ப பெரியாருடைய கூற்று எவ்வளவு முக்கியமானது பாருங்க. அவர் அந்த அடிப்படையில் தான் பார்த்தார். உலகில் எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் அதை அறிவுபூர்வமாக அவர் சிந்தித்தார். அந்த குரல் கூட எத்தகையது? தந்தை செல்வா பெரியார்ட்ட கேட்கிறார், நாங்க பாதிக்கப்படுறோம், நீங்க துணை நிற்கணும். துணை நிற்போம், ஆனா நீங்க ஒரு அடிமை, நானும் ஒரு அடிமை. அங்கே ஈழத்துல சிங்களவர்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அடிமையாக நடத்துகிறார்கள், உரிமைகளை வழங்க மறுக்கிறார்கள். நீங்கள் அங்கே என்ன சிக்கலை சந்திக்கிறீர்களோ அதைத்தான் இங்கே நாங்கள் சந்திக்கிறோம். இந்திய ஒன்றியம், இங்கே இருக்கக்கூடிய டெல்லி, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்கம் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் எப்படி அங்கே ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்துகிறீர்களோ அப்படி நாங்கள் இங்கே ஒரு விடுதலை போராட்டத்தை காலம் காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம், இப்போதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சொன்னார், ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்? எவ்வளவு லாஜிக் பாயிண்ட்ஸ். என்ன செய்ய முடிஞ்சது? நம்மளால என்ன செய்ய முடிஞ்சது? கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், ஏன் போரை தடுக்கவில்லைன்னு கேட்டாங்களா? பெரியார் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு தலைவர் பாருங்க. உதவ முடியாது, உதவ முடியாது. வல்லரசுகள் சேர்ந்து ஈழத்தை ஒடுக்குகிறார்கள். ஒரு நாட்டின், ஒரு மாநிலத்தின் குடிமக்கள் நம்ம, அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கான அதிகாரம் என்ன? இங்க நம்ம பிரச்சனையவே நம்மளால டீல் பண்ண முடியல. இப்ப பாருங்க, நமக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதி 2000 கோடியை அவன் நிறுத்தி வச்சுக்கிட்டு நம்மளை ரோட்ல இறக்கி விட்டுருக்கிறான். நாமளே தெருவில் நிக்கிறோம். இங்க எல்லா பிரச்சனைக்கும் தெருவில் நின்றுதான் போராட வேண்டி இருக்குது. இன்னைக்கு ஆளும் கட்சியான திமுக ரோட்ல நிக்கிறாங்களா இல்லையா? அதிகாரம் கையில இருக்குல்ல, முதலமைச்சர் அவங்க தானே, அமைச்சரவை அவங்க தானே, ஏன் ரோட்ல நிக்கிறாங்க? ஆளும் கட்சி, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் வீதியில் நிற்கிறோம். ஏன்?
டெல்லியிடம் அதிகாரம் இருக்கிறது. நம் முடிவை நாமே எடுப்பதற்கு இங்கே ஒரு மிகப்பெரிய தடை இருக்கிறது. இதைத்தான் பெரியார் முன்னுணர்ந்து சொன்னார். இங்கே நானே அடிமையா இருக்கிறேன். ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்? இன்னொரு நாட்டுல வந்து நான் என்ன பண்ண முடியும்? தார்மீக ரீதியாக உங்கள் உணர்வை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், உங்கள் பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், என்றைக்கும் எங்களுடைய ஆதரவு உண்டு. அந்த லிமிட்டேஷனோட நம்ம நின்று இருந்தோம்னா இந்த பழியையும் நாம் சுமக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. அப்ப கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் களம் மடைமாற்றப்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஏதோ நாமே தீர்வு கொடுத்து விட முடியும் என்கிற போலியான நம்பிக்கை ஊட்டப்பட்டதனுடைய விளைவை இன்றைக்கு நாம சுமந்துகிட்டு இருக்கோம். அப்ப பெரியார் அதுல எவ்வளவு அறிவார்ந்த தலைவர் என்பது இன்றைக்கு காலத்தால் உணர்த்தப்பட்டிருக்கிறது, காலம் காட்டி கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு எப்போதும் அப்படித்தான். இன்னொரு நாட்டு விஷயத்துல போய் ஒரு மாநில மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த நாட்டிலையும் செய்ய முடியாது. உலகத்துல எந்த நாட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் நாம என்ன செய்ய முடியுதோ அதைத்தான் அங்கேயும் செய்ய முடியும். இந்த புரிதல் பெரியாருக்கு இருந்தது போல் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கே பின்னால இல்லாம போனதனுடைய விளைவுதான் இது. அதான் உண்மை. பெரியாருக்கு இருந்த தெளிவு நமக்கு இல்லை. நாம டைவர்ட் ஆயிட்டோம். இந்த மண்ணில் என்ன அரசியல் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றால் அழகான அரசியலை திராவிட இயக்கம் முன்னெடுத்து கொடுத்தது. சாதி எதிர்ப்பு அரசியல், சாதி ஆதிக்க எதிர்ப்பு அரசியல், மதவெறி எதிர்ப்பு அரசியல். அதுதான் ஒரு அடையாளமாக பிராமணர் அல்லாதார் மூவ்மெண்ட், பிராமின் நான் பிராமின் மூவ்மெண்ட், பிராமணர் அல்லாதார் இயக்கம். அப்ப நம்முடைய அசல் பகை யார்? இங்க அதிகாரம் யார்கிட்ட குவிஞ்சு கிடக்கு, யார்கிட்ட நம்ம சண்டை போட வேண்டி இருக்கு, யார் நம்முடைய வாய்ப்பை பறித்து வைத்திருக்கிறார்கள், யார் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பதை பார்த்து அசல் பகையை அடையாளம் காட்டி ஒரு மூவ்மெண்ட் கட்டிய மண்ணில் அந்த போராட்டம் முற்று பெற்று விட்டதா? 80களில் ஈழ போராட்டத்தை எடுத்து வந்து தமிழ்நாட்டில் வைத்து அதுதான் நம் தமிழ்நாட்டினுடைய நம் 7 கோடி தமிழ் மக்களினுடைய முக்கியமான பிரச்சனை என்று நாம் விவாதித்துக் கொண்டிருந்த, போராடி கொண்டிருந்த காலத்தில், அல்லது இப்போதும் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி நம்முடைய முழு அரசியலையும் நாம் நடத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுகிற காலத்தில் நம்முடைய அந்த போராட்டம் முற்று பெற்று விட்டதா? இன்னைக்கு அந்த போராட்டம் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த போராட்டத்தை தான் நாம் இன்னும் வீரியமாக நடத்தி இருக்க வேண்டும். அந்த தண்டவாளத்தில் இருந்து மாறி வேற ஒரு ட்ராக்கு நம்ம போனதுனால இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, பாருங்க, பார்ப்பான் என்றால் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் என்று சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. பெரியாரா தலைவர் பாரதிதான் எங்களுடைய ஆசான் என்று சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஊவை சாமிநாத ஐயர் அவர்தான் தமிழின் முன்னோடி என்று சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது. உண்மையிலேயே தமிழுக்கு பங்காற்றியவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவதுதான் தமிழ்நாடு. அவருடைய பங்களிப்பு என்னவோ அந்த பங்களிப்புக்கு ஏற்ற அடையாளங்களை, பங்களிப்புக்கு ஏற்ற மரியாதையை நாம் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட அந்த பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது, பாரபட்சமான அணுகுமுறை நமக்கு கிடையாது. எல்லோரையும் போற்றி இருக்கிறோம். தமிழ்நாட்டுல கலைஞர் போற்றாத தமிழறிஞர்கள் உண்டா? எல்லாருக்கும் செலவு வச்சிருக்கிறாரு. மாப்போசிக்கு இன்றைக்கு தியாகராயனர்ல சிலை இருக்கிறதே, மாப்போசி என்ன திராவிட இயக்க தலைவரா? சிலை வச்சது யாரு? யாருக்கு வைக்கல? யாருக்கு இங்கே வந்து நினைவிடம் இல்லை? எல்லோருக்கும் வைத்தவர் கலைஞர் தான். அப்போ அந்த உணர்வு இங்கே இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசியல் திசை வழி எப்படி இருக்க வேண்டும்? எது நம்முடைய முதன்மை பிரச்சனை? எது நம்ம முதன்மை பிரச்சனை? இன்னைக்கு எது நம்முடைய முதன்மை பிரச்சனை? ஈழத்து மக்களுக்கு எது முதன்மை பிரச்சனை? சிங்களவர்களோடு மல்லு கட்ட வேண்டிய, யுத்தம் நடத்த வேண்டிய, போராட வேண்டிய, உரிமைகளை பெற வேண்டிய பிரச்சனை தான் அவர்களுக்கு முதன்மை பிரச்சனை. மட்டுமல்ல, முழு பிரச்சனையும் அதுதான். அப்போ அந்த நிலைப்பாட்டில் அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நமக்கு எது முதன்மை பிரச்சனை? நமக்கு எது முழு பிரச்சனை? இன்னைக்கு நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். யாரால்? எதனால்? இன்றைக்கு கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். யாரால்? எதனால்? இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய பங்கை, நமக்கு வர வேண்டிய பங்கை, எதுவும் ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கிடையாது, நமக்கு வர வேண்டிய பங்கு, நமக்கு தருவதாக ஒப்புக்கொண்ட நிதி, சட்டம் சொல்லக்கூடிய நிதி, பேரிடர் வந்தால் இத்தனை விழுக்காடு ஒன்றிய அரசு வைக்கணும், இத்தனை விழுக்காடு மாநில அரசு வைக்கணும், ஒரு பேரிடரை எதிர்கொள்ளணும்னு சட்டம் சொல்லுது, பேரிடர் மேலாண்மை சட்டம் சொல்லுது. அந்த நிதியை தரமாட்டான். எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறான், தமிழ்நாட்டுக்கு தரமாட்டான். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றிய குழுதான் பாராட்டிட்டு போகுது.
பேரிடர்லாம் வந்துச்சு, உண்மைதான், நாங்க பார்த்திருக்கோம், பாதிப்புலாம் உண்மைதான். இந்த மாநில அரசு அதை சிறப்பாக கையாண்டிருக்குது மட்டும் இல்ல, நிவாரணத்தையும் கொடுத்து முடிச்சிருக்குது, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்து ஆய்வு பண்ணிட்டு சர்டிபிகேட் பண்ணிட்டு போறான். ஆனா நிதியை தர மாட்டான். அப்போ எல்லாவற்றிலும் பாருங்கள், எல்லாவற்றிலும் இங்கே ஒரு ஆதிக்கத்தால் நாம் ஒடுக்கப்பட்டு தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ரோட்டுக்கு தான் வந்தாகணும். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களால் வாக்களிக்கப்பட்டு இவர்கள் தான் எங்களின் பிரதிநிதிகள் என்று மக்களால் சொல்லப்பட்ட அந்த உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் ஒன்றியத்தோடு போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ரோட்ல நின்று கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற தீர்மானங்கள், மசோதாக்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? மதிப்பு இருக்குதா? அதை மதிக்கிறான் அவன்? ஒரு ஆளுநர் வந்து உட்கார்ந்துட்டு எவ்வளவு இடைஞ்சல் பண்றாரு நமக்கு. நம்முடைய மொழியின் அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவில் எதையாவது நம்ம தீர்மானிக்க முடியுதா? இப்போ மொழி உணர்வு என்கிற அடிப்படையில் பார்த்தா கூட தமிழ்நாடு என்பது 7 கோடி மக்கள், உலகத்திலேயே அதிக தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மண். அந்த மண் 7 கோடி 8 கோடி மக்களை கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மொழிக்கு இந்த ஒன்றிய அரசிலிருந்து ஒரு அங்கீகாரத்தை பெற முடியல நம்மளால, ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நம்மளால பெற முடியல. அப்போ மொழி அடிப்படையில் பார்த்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசோடு செய்யக்கூடிய போர் தான் மிகப்பெரிய போர். ஆனா எவ்வளவு மடைமாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம. அப்ப இந்திய ஒன்றிய அரசு என்பது யாரால் வழிநடத்தப்படுகிறது? அதற்கு பின்னால் இருந்து இந்த அரசை வழிநடத்தக்கூடிய சக்திகள் யார்? அந்த நம்முடைய இனப்பகை யார்? அதை தெளிவா சொல்லி கொடுத்ததுதான் 100 ஆண்டுக்கு முந்தைய தமிழ்நாடு. ஆனா கடந்த 30 ஆண்டுகால தமிழ்நாடு என்பது ட்ராக் மாறிடுச்சு. இன்றைய இளைஞர்களிடம் எதிரியார் என்பது மடைமாற்றப்பட்டு தெலுங்கன் தான் எதிரி, மலையாளி தான் எதிரி, கன்னடம் தான் எதிரி, அருந்ததியர்கள் தான் எதிரி, முஸ்லிம்கள் தான் எதிரி. உருது பேசுற முஸ்லீமா அவன் தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, தமிழன் கிடையாது. அருந்ததியர்களா அவங்க எளிய மக்கள் எதிரிகளாக முன்னிறுத்தப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய துயரம் தமிழ்நாட்டில் பாருங்க. எளிய மக்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள், காலம் காலமாக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள், இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் யார்? இவங்கெல்லாம். அப்போ ஒரு எதிரியாக உண்மையிலேயே அதிகாரம் பொருந்தியவனைத்தான் பார்க்க முடியுமே தவிர, மற்றவர்களுக்கு வாய்ப்பை மறுப்பவனைத்தான் எதிரியாக பார்க்க முடியுமே தவிர, வாய்ப்புக்காக போராடக்கூடியவன் எப்படி எதிரியா இருக்க முடியும்? டெல்லியின் பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான். தெலுங்க, கன்னட, மலையாளி, உருது பேசுற முஸ்லீம், அவனுக்கு எல்லா முஸ்லீமும் எல்லாம் ஒண்ணுதான். அவனுக்கு தமிழ்நாட்டு எல்லாம் ஒண்ணுதான். அப்படிதான் அவன் நடத்துறான். இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய ஆதரவுக்காக ஆந்திரா பக்கம் அப்படி முகத்தை திருப்பி இருக்கான். அது இல்லைன்னா ஆந்திராவுக்கு இது கொடுப்பானா? கர்நாடகத்துக்கு கொடுப்பானா? எந்த மாநிலத்துக்கு கொடுப்பான்? அப்போ தென் மாநிலங்களை அவன் எப்படி பார்க்கிறான்? இதுதான் முக்கியமான பார்வை. அவனையே ஏற்றுக்கொண்ட மண்ணை கூட, கர்நாடகத்தை கூட அவன் எப்படி பார்க்கிறான்? இந்த பார்வை நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே காலங்காலமாக இருக்கக்கூடிய மக்களை, பிறமொழி மக்களை எதிரிகளாக முன்னிறுத்தி ஒரு அரசியலை கட்டமைக்கிறார்கள். சரி, அப்படியே எடுத்துக்குவோம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பட்டியல் எடுப்போம். இப்பவும் போய் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மொழி சிறுபான்மையினர் எத்தனை பேர் இருக்காங்க நீதிபதிகளா? லாஜிக்கா தானே எதையும் பார்க்கணும். அதிகாரத்தில் என்னவாக இருக்கிறார்கள்? ஒன்றிய அமைச்சர்களில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒன்றிய அமைச்சரவையை தீர்மானிக்கக்கூடிய அதிகார பொறுப்புகளில் எத்தனை பேர் இருக்காங்க? ஐஐடியில யார் உட்கார்ந்து இருக்கிறா? யார் உட்கார்ந்து இருக்கிறா? ஐஐஎம்ல யார் உட்கார்ந்து இருக்கிறா? இந்த ஊடகங்கள் யாரால் வழிநடத்தப்படுகிறது? இந்த நாட்டினுடைய உச்ச பொறுப்புகள் அத்தனையிலும் ஒரே ஒரு சமூகம், ஆதிக்க சமூகம், முற்பட்ட வகுப்பினர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தான் உட்கார்ந்திருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் தான் உட்கார்ந்திருக்கிறார்கள். அது தெலுங்கு பேசுறவரும் இருப்பாரு, கன்னடம் பேசுறவராகவும் இருப்பாரு, மலையாளம் பேசுறவராகவும் இருப்பாரு, தமிழ் பேசுறவராகவும் இருப்பாரு, வட இந்தியக்காரராகவும் இருப்பாரு. ஆனா பார்ப்பனராக இருப்பார். அதுதானே முக்கியமானது அந்த இடத்துல. இப்ப இந்த மொழியை வைத்துக் கொண்டு அவர்களை மதிப்பிடுவீர்களா? அதையும் தாண்டி ஏதோ ஒன்று அங்க இருக்கிறதா? அப்ப இத மொழியா பார்க்கிறதா? எப்படி பார்க்கணும்? அப்ப திராவிட இயக்கம் எப்படி பார்க்க சொல்லி கத்துக் கொடுத்திருக்கு? நீ இன்னைக்கு எப்படி பார்க்கணும்னு இளைஞர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலை காட்டுகிறாய். எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் பாருங்க. அப்ப பெரியார் கண்ணாடியாக நின்று நமக்கு காட்டியது அசல் பகையை. அசல் பகையை இன்றைக்கு இவர்கள் காட்டுவது
அசல் பகை அல்ல, அசல் பகை அல்ல. நட்பு முரண் பகை முரண் இருக்கு. பகை முரண் வேற, நட்பு முரண் வேற. மலையாளியோட இங்க இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையோட நமக்கு நட்பு முரண் இருக்கு, பகை முரண் இருக்கா? அவன் புரியாம சில விஷயங்களை செய்வான். ஆனால் பகை முரண் யார்? அந்த பகை முரணைத்தான் இங்கே திராவிட இயக்கம் அடையாளம் காட்டியது. அதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு சண்டை யாருக்கு யாருக்கு நடக்குது? யாருக்கு யாருக்கு சண்டை நடக்குது? ஈழத்துக்காக உண்மையிலேயே நின்ற மேதகு பிரபாகரன் அவர்களை உண்மையிலேயே சந்தித்த, அவரோடு உண்மையிலேயே உணவு உட்கொண்ட, அவரோடு உண்மையிலேயே பயிற்சிகளை மேற்கொண்ட கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, சுபவி, எங்க தலைவர், எல்லாரும் எல்லாரும் இந்த பக்கம் அப்படி நிக்கிறாங்க. அந்த பக்கம் இவர்களை எதிர்த்து ஒரு தம்பிகள் கூட்டம் வருது. இவர்களை எதிர்த்து இந்த ஈழத்திற்காக காலம் காலமாக எதிராக நின்றவர்கள் யார்? குருமூர்த்தி, சுப்பிரமணிய சுவாமி, துக்ளக் ஷோ, பெருங்கூட்டம். இன்னைக்கு இவர்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசுகிற பாண்டே வரைக்கும் ஒரு நாளாவது பிரபாகரனை ஏற்றுக்கொள்கிறேன், ஈழத்தை ஏற்றுக்கொள்கிறேன், புலிகளை ஏற்றுக்கொள்கிறேன், ஆதரிக்கிறேன், அவருடைய முழக்கம் சரிதான், அவருடைய போராட்டம் சரிதான் அப்படின்னு ஒரு வார்த்தை இவர்கள் உதிர்த்திருப்பார்களா? உதிர்த்திருக்க மாட்டாங்க. ஈழத்திற்காக போராடியவர்கள், சிறை சென்றவர்கள், எல்லாத்தையும் இழந்தவர்கள் என்று இந்த பக்கம் நிற்கிற பெருங்கூட்டம், அந்த பெருங்கூட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிற, அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற ஒரு சிறு கூட்டத்தை ஏவி விடுகிறார்கள். ஆனால் ஈழத்தை எப்போதும் எதிர்த்து வந்தவர்கள் அந்த சிறு கூட்டத்துக்கு ஆதரவாக இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி கொண்டு வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்க பாருங்க பாலிடிக்ஸை. இப்ப பெரியார் இயக்கத்துக்கு இது தேவையா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்ப வந்துருச்சுல்ல. திராவிட இயக்கத்துக்கு இந்த இது தேவையாங்கிற ஒரு கேள்வி இப்ப வந்துச்சுல்ல. அப்போ பெரியாரை, அவர் காட்டிய அரசியலை நாமே சரியாக உள்வாங்கி கொண்டு களத்திற்கு போக வேண்டும் என்கிற தெளிவு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நல்ல தலைப்பு கண்ணாடிங்கிறது. அந்த தெளிவு இப்பதான் நமக்கே கிடைச்சிருக்குது. நாமே நம்ம ரூட்டை நீ எப்படி போடணும், அந்த பாலிடிக்ஸ்ல டைவர்ட் ஆக கூடாது. ஏன்னா நாமே பெரும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக யாருங்க ஐநாக்கு போவா? நமக்காக யார் போய் ஜெனீவால ஒரு தீர்மானத்தை போடுவா? நமக்கு பிரச்சனை இல்லையா? நமக்காக பேசுறது யார்? உலக அரங்கத்துல போய் பேசுறது யார்? நமக்காக என்றால் தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்காக, இங்க இருக்கக்கூடிய மாநில சுயாட்சிக்காக. இங்க ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது. அந்த டிஸ்கிரிமினேஷனை கொண்டு போய் உலக அரங்கத்துல வச்சு விவாதிக்கிறதுக்கு யார் இருக்கா? இன்னைக்கு பேப்பர் போட யார் இருக்கா? அப்போ உலகத் தமிழர்களிலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட தமிழர்களாக இன்றைக்கு இருப்பது தமிழ்நாட்டு தமிழர்கள் தான். இந்த உண்மையை பேசணும். நம்ம உலகத் தமிழர்களில் இன்றைக்கு மிகவும் ஒடுக்கப்பட்ட தமிழர்களாக இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். நாம் மிகப்பெரிய ஒடுக்குமுறையை சந்திக்கிறோம். நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. என்ன உரிமை இன்னைக்கு இருக்குது நமக்கு சொல்லுங்க? வரி விதிக்கும் உரிமை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது, அதிகாரத்திற்கு உட்பட்டது. இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லி அவன் எடுத்துட்டு போயிட்டான். சட்டம் ஒழுங்கு உரிமை, போலீஸை வச்சுக்கிட்டு நாம டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு கொலை நடந்தா கூட என்ஐஏ வந்து விசாரிக்கிறான். இங்க கேம்ப் போட்டு ஆபீஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பொது விநியோக திட்டம், ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு நாம உணவுப் பொருளை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் இப்போ ஒரே கார்டு ஒரே ரேஷன் கார்டுன்னு கொண்டு வந்துட்டான். மின்சாரம், தமிழ்நாடு மின்சார வாரியம், டிஎன்இபி அதுக்கு பேரே. இன்னைக்கு உதய மின் திட்டம்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறான். கரண்ட் பில் என்னங்கிறத கூட, அதுக்கு என்ன விலைன்னு கூட, யாற்ற வாங்கணும் யாற்ற விற்கணுங்கிறத கூட அவன் உட்காந்து தீர்மானிக்கிறான். என்ன இருக்கு நம்ம கிட்ட? என்ன இருக்கு? அப்ப எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு நாம ஒடுக்கப்பட்டு நம்முடைய உரிமை கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கப்பட்டுகிறது. கல்வி முழுக்க முழுக்க மாநில பட்டியல் இருந்துச்சு. நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனாங்க, ஒத்திசைவு பட்டியல். அப்ப கூட அது ஒத்திசைவு பட்டியல் தான், அது ஒன்றிய பட்டியல் கிடையாது. ஒத்திசைவு பட்டியல் என்ன? கல்வி தொடர்பான ஒரு முடிவை முழுக்க முழுக்க மாநிலமே எடுத்துக்கொண்டிருந்தது. நெருக்கடிக்கு பிறகு ஒன்றியமும் மாநிலமும் இணைந்து கலந்து பேசி முடிவெடுக்கணும். கலந்து பேசி தான் முடிவெடுக்கிறானா? நம்முடைய தேர்வு முறையை நாமே தீர்மானித்தோம். கலைஞர் நுழைவுத் தேர்வு ரத்து பண்றான்னாரு. இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தேர்வு பண்ணி ஃபில்டர் பண்ணுவியா? எல்லாரும் உள்ள விடு, படிச்சுட்டு போட்டோம், மார்க் வாங்கிட்டு போட்டோம், வாய்ப்பை கொடு. வாய்ப்பை கொடுக்காம ஏன் அங்கங்கே ஃபில்டர் பண்ற? நுழைவுத் தேர்வு ரத்துன்னு சட்டம் கொண்டு வந்தாரு. ஆனால் இன்றைக்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ கட்டமைப்பை மருத்துவர்களையும் கொண்டிருக்கிற மருத்துவ மிகப்பெரிய
ஒரு நிலையை எட்டி இருக்கிற, மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய நிலையை எட்டி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீட்டை கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளை துன்புறுத்துறான். என்ன இருக்கு நம்ம கிட்ட? அப்ப நம்ம எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு, எவ்வளவு பெரிய நம்மள்ட்ட புதுசா ஒன்ன கேட்டு இல்ல, ஏற்கனவே இருந்ததை மீட்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலையில் நாம் நிற்கிறோம். அப்போ நம்ம பிரச்சனையே இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. இதை பேசுவதற்கும், இதற்காக களத்தை கூர்தீட்டுவதற்கும், அசல் பகை யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்கும் மீண்டும் பெரியார் தேவை. மீண்டும் பெரியார் தேவை. பெரியாரின் தேவை முடிந்து விட்டதா? முடியவில்லை. தனியார் துறை ஆகிவிட்டது. எல்லாமே அரசு துறையில இடஒதுக்கீடு இருக்குது, அதுவும் உயர் பதவியில கிடையாது. இப்போ உயர் பதவியில் இடஒதுக்கீடு நம்ம அடைஞ்சிட்டோம்னா பெரியார் நமக்கு தேவையில்லை. தனியார் துறையில் இடஒதுக்கீடு நம்ம அடைஞ்சிட்டோமா பெரியார் நமக்கு தேவையில்லை. அப்படி ஒவ்வொன்றிலும் எல்லா இடத்திலும் அவர் கேட்ட 100 விழுக்காடு வகுப்புவாரி உரிமை வந்து விட்டதா? தேவையில்லை, விட்டுறலாம். எதுவுமே நடக்கலையே. 2000 ஆண்டுகால சுரண்டலுக்கு, 2000 ஆண்டுகால 1000 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து போராடி போராடி கொஞ்சம் மேல எழுந்து கடைநிலை பொறுப்புகள்ல நம்முடைய எல்லா தரப்பும் வந்து உட்கார்ந்து இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிகளுக்கும் போய் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகளாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன் வந்து காலை உணவு போடுறாரு முதலமைச்சர்? ஏன் பிள்ளைகளுக்கு மாசம் 1000 கொடுக்குறாரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு? ஏன் இப்படிப்பட்ட ஸ்கீம்லாம் யோசிச்சு போட வேண்டியிருக்கு? அதை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் காலை உணவு கூட சாப்பிடாம தான் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அப்படி பார்க்க கூடாது, அப்படி பார்க்க கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு நிலையில் இருந்து மேம்பட்டு மேம்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம்னு பார்க்கணும். அந்த தேவை உள்ள குடும்பங்களுக்கு தான் அந்த பிரச்சனை புரியும். அப்ப எப்படியாவது கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற கனவோடு இவ்வளவு திட்டங்களையும் போட்டு ஏன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இப்பதான் அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி போய் நம்ம உட்கார வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அப்போ பெரியார் என்கிற அந்த மாபெரும் தலைவரின் போராட்டம் என்பது அது இன்னும் கூர்மையாக நமக்கு தேவைப்படுகிறது, இன்னும் வீரியமாக நமக்கு தேவைப்படுகிறது. இன்னும் வீரியமாக தேவைப்படுகிற நேரத்தில் அந்த அடையாளத்தை சிதைக்கிற, அவரை தகர்க்கிற ஒரு அரசியல் இங்கிருந்து உருவாகும் என்றால் அதை எப்படி ஏற்க முடியும்? அதை ஏற்க முடியாது என்பதற்கு இந்த அவதூறுகள் எப்போது வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு. அது அவங்க மொழியிலேயே சொல்றதா இருந்தா, நம்முடைய மறைந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது, அவரு பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஐயா சுபவி எழுதின புத்தகம், வெளியிட்டவர் அவர் தான். அந்த கடைசி அட்டையில ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் சில வார்த்தைகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை படிச்சு படிச்சு என்னால வந்து நான் வியக்கிறேன். நான் அதை பார்த்து எப்படி சொல்லியிருக்கிறார், யாருக்கு சொல்லியிருப்பார்? இப்ப நான் படிக்கிறேன், நீங்களும் புரிஞ்சுக்கங்க. அவர்கள், அதாவது பிராக்கெட்ல எதிரிகள், அவர்கள் எந்த ஆயுதத்தை தூக்கினாலும் அதை எதிர்த்து நிற்கும் வீரியம் பெரியாரியத்துக்கு உண்டு. அவர்கள் எதிரிகள் எந்த ஆயுதத்தை தூக்கினாலும் அதை எதிர்த்து நிற்கும் வீரியம் பெரியாரியத்துக்கு உண்டு. அது அவர்களுக்கு புரியும். அதனால்தான் ஆயுதத்தை அவர்கள் தூக்காமல் நம்மவர்களிடம் கொடுத்தனுப்புகிறார்கள். இன்று நமக்கு எதிராக களத்திலே நின்று கொண்டிருப்பவர்கள் நம் அண்ணன் தம்பிகள். அடுத்தது பாருங்க. தொடக்கத்தில் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று இங்கொன்றும் அங்கொன்றுமாய் கேட்ட முனகல் ஒலி இன்று கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்ந்து தனக்கு சாதகமான ஆட்களையும் சேர்த்து கொண்டு தவிர்க்க முடியாத குரலாய் நம் காதுகளில் ஒலிக்கத் தொடங்கி இருக்கிறது. அதன் நீட்சியாக திராவிட இயக்கத்தின் மீதான காழ்ப்பும் கோபமும் ஒன்று குவிக்கப்பட்டு பெரியார் என்ற ஒற்றை மனிதர் மீது வீசப்படுகிறது. ஓர் இயக்கத்தை பற்றியோ தனி மனிதரை பற்றியோ மாற்று கருத்துகள் இருக்குமாயின் அதில் எது உண்மை என்பதை முடிவு செய்வதை வரலாற்றின் கையில் ஒப்படைத்து விடலாம். ஆனால் அவை கருத்துக்களாக இல்லாமல் அவதூறுகளாக இருக்குமாயின் தாமதிக்காமல் உடனடியாக பதில் சொல்வதே நியாயம். ஓரிரு குரல்கள் தானே என்று அசட்டையாக இருக்க முடியாது.
பெரியார் உட்பட யாரும் விவாதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லர் என்பதில் எங்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. கீழே கையெழுத்து போட்டிருக்கார், பெரியார் வழியில் சே சாகுல் ஹமீது தமிழ் முழக்கம். இதுக்கு மேல என்ன நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? அப்போ எவ்வளவு தேர்ந்தெடுத்த வார்த்தைகள்ல சொல்லியிருக்காரு பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. அவங்க இப்ப ஆயுதம்லாம் எடுக்க மாட்டாங்க, ஆயுதத்தை நம்ம அண்ணன் தம்பி கையில கொடுத்து நமக்கு எதிராக அனுப்புறாங்க. இது நடக்கும். ஆனாலும் நாம இவங்க தானே, சின்ன சின்ன தம்பிகள் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. தெளிவாக நம்முடைய கருத்தை சொல்ல வேண்டும், பெரியாரியத்தை எடுத்து சொல்ல வேண்டும், பெரியார் தொடர்ந்து விவாதிக்கப்பட வேண்டும், பெரியார் தொடர்ந்து வாசிக்கப்பட வேண்டும், பெரியார் தொடர்ந்து எளிய மக்களிடமும் அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நம் கண்ணாடி, நம்மை நமக்கு காட்டிய கண்ணாடி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.